ஓரணியில் தமிழ்நாடு தமிழினமே பாப்புணர் போட்டு தளராத குணத்தோடு தயங்காம நடை போட்டு யார் வந்தாலும் சரி நாங்கள் ஏமாற மாட்டோம். நாங்கள் ஓரணியில் இருப்போம். கருப்பு சிவப்பு கொடியை கையில வைத்த தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னால் நிற்போம். இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த பண்பாடு, இங்கு இருக்கிற சமூக நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான இயக்கம் என்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வு தருவோம். தமிழ்நாட்டை என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இரு தினங்களுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கெடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கரூருக்கு பெருமை சேர்த்து தந்த அத்துணை கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் பங்கெடுத்து பெருமை சேர்த்த பொதுமக்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலோடு 2021 சட்டமன்ற தேர்தலைப் போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றிவாக சூட வைத்து தலைவருடைய களங்களிலே சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாட்டில் முதல் 10 தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் இடம்பெற செய்த பொதுமக்களுக்கும் உறுப்பினராக சேர்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.